நேற்று ஆடி வெள்ளின்றனால வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு வெளியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. சரி ஸ்பெஷல் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் சரி நம்ம தேனி தான் அப்பத்துக்கு ஃபேமஸு, அதையே பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டோம். அப்போ செய்கிறதுக்கு 1.5 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, அப்புறம் சர்க்கரை, ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேம் இப்படி மாற்றி மாற்றி இருக்கக்கூடாது. ஒரே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒன்றுக்கு ஒட்டாத அளவுக்கு கரண்டில் ஊற்றி விடுங்க. எண்ணெயில் ஊற்றினதுமே கொஞ்சம் லைட்டாக உப்பி வரும். அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை போட்டு ப்ரௌன் கலராக வர்றப்போ நல்லா கிறிஸ்பியாக எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, செம்ம ஸ்வீட்டான அப்போ ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது.